ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம இப்போ மண்ணீரல் கிரேவி தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி மண்ணீரல் எடுத்துட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அது மேலே ஜவ்வு மாதிரி இருக்கும் பாருங்கள், இது மாதிரி அதையெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது மாதிரி நல்லா கட் பண்ணி சின்ன சின்ன பீசஸாக போட்டு வச்சுக்கோங்க. அப்புறம் சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கருவேப்பிலை இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சம் காஞ்ச பிறகு சோம்பு, சீரகம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் போட்டு கருவேப்பிலையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கட் பண்ணி வச்சுக்க சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. அப்புறம் நம்ம தக்காளியும் போட்டு வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு வதக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க. தண்ணி கொஞ்சம் நேரம் கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மண்ணீரெல்லாம் அதில் சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு உப்பு கொஞ்சம் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுடுங்க. கொஞ்சம் மிதமான தீயிலே கொஞ்சம் சிம்மில் வச்சு செய்யுங்க, நல்லா வெந்துடும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து வந்திருக்கு. இது நல்லா இன்னும் கொஞ்சம் கூட ட்ரை ஆகட்டும். கொஞ்சம் மிளகுத்தூள் நுணுக்கி வச்சுட்டு கடைசியாக நம்ம இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போடணும். மிளகுத்தூள் தான் இதுக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நம்ம காரத்துக்கு மிளகாய்த்தூளை கம்மியாக பண்ணிக்கிட்டு மிளகுத்தூள் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லது. இப்போ பாருங்கள், இப்போ நல்லா ட்ரை ஆகி வந்துடுச்சு பாருங்கள். இந்த மண்ணீரல் பிளட் இல்லாதவங்க, ஹீமோகுளோபின் கம்மியாக இருக்கவங்கலாம் வாரத்தில் ஒரு நாள் எடுத்துக்கலாம். கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடுங்க. இப்போ நம்ம இதை சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதுதான் எங்கள் வீட்டில் இன்றைக்கி லன்ச். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.